ஸோ நீங்கள் விஐ சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம நார்மலாக விஐ சிம்மில் பார்த்திங்க அப்படின்னா காலர் டியூன் எல்லாமே செட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி காலர் டியூன் செட் பண்ணிட்டோம், திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஓகே இந்த சாங் வேண்டாம் அப்படின்னு நினச்சி காலர் டியூனை டிசேபிள் பண்ணணும், இல்லைனா டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து எப்படி டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா விஐ சிம்மில் நீங்கள் போட்டிருக்க காலர் டியூனை வந்து எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போது விஐ சிம்மில் வந்து எப்படி காலர் டியூனை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ விஐயில் வந்து காலர் டியூன்ஸை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம மெசேஜ் தான் அனுப்பணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரோட மொபைல்லையுமே கூகுள் மெசேஜஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தும் ஒரு சில மாடல் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் பிராண்டோட ஓன் மெசேஜ் ஆப்பை தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் எதுவாக இருந்தாலும் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் மெசேஜஸ் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த மெசேஜ் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்பரை டைப் பண்ணோம், அதாவது ஒரு பர்சனுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுவோம் இல்லை, ஸோ அந்த ப்ராசஸ். ஓகேவா? ஸோ கூகுள் மெசேஜஸில் கீழே மெசேஜ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கூகுள் மெசேஜஸ் இல்லாத நார்மல் மெசேஜ் ஆப்னா ரைட் மெசேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்பரை டைப் பண்ணணும். ஓகேவா? நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஓகேவா? 155223 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெசேஜ் அனுப்ப போகிறோம். ஸோ நம்பரை டைப் பண்ணது பார்த்தீங்கன்னா சென்ட் டு அப்படின்னு காமிச்சு இந்த நம்பரை காமிக்குது. ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம மெசேஜ் பண்ணுறதுக்கான. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டிஓபி ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை டைப் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் விஐ சிம்மில் வந்து காலர் டியூனை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மெசேஜை சென்ட் பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை உங்கள் ஃபோனில் வந்து 2 சிம் இருக்குது, விஐ சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் வேறு சிம்முக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் விஐ சிம் அல்லாத மற்ற சிம் நெட்ஒர்க்கில் இருந்து இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பக்கூடாது. ஓகேவா? அப்படி அனுப்புனா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ விஐ சிம்மில் இருக்க காலர் டியூனை தான் டீஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. அதனால் விஐ சிம்மோட மெசேஜ் பேக் மூலமாக தான் நீங்கள் இந்த மெசேஜை சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ காமிக்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து சிம் 2 இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம் 2 பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எனக்கு. ஸோ நான் வந்து சிம் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாப் மெசேஜை வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு விஐ சிம் மூலமாக தான் அனுப்பணும். ஓகேவா? இதான் மேட்ரு. ஸோ அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எஸ்எம்எஸும் வரும், கூடவே காலர் டியூனும் டீஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா? பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சென்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் விஐ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் வந்து காலர் டியூன் வந்து செட் பண்ணல. ஓகேவா? ஸோ செட் பண்ணாத காரணத்தினால நான் வந்து இந்த மெசேஜை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து காலர் டியூன் வச்சுருக்கீங்க, பட் இப்போ காலர் டியூன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு இந்த மெசேஜை அப்படியே டைப் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டாப்னு டைப் பண்ணணும், ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக விஐ சிம்மில் காலர் டியூனை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்